ஓகே, வெல் டன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய கோடிங் நிறைய எங்கே எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னா ஓவர் ரைடிங் மெத்தட்ஸில் எழுத வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் பண்ணும்போது என்ன பண்ணோம், மெயின் ஃபங்க்ஷனையே நம்ம தான் உருவாக்கணும். ஆனால் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது மெயின் ஃபங்க்ஷன் எதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய அப்ளிகேஷனில் எது மெயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்மளுடைய அப்ளிகேஷனை கொண்டு போய் போட போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறத முழுக்க டிசைட் பண்ண போகிறது யார் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் டிசைட் பண்ண போகுது. அப்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒரு மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிவைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணியிருக்கலாம் எஸ்எம்எஸில். அப்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த மொபைலை எடுத்து டக்குன்னு பார்த்தா அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளவு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக நம்மளால் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போது இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய செக்யூரிட்டி. ஸோ அந்த மொபைலினுடைய ஓனருக்கு தெரியாமல் அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க யாருமே அவங்களுடைய மொபைல்லேருந்து வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை டக்குன்னு எடுத்து பார்த்துக்க முடியாது, செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே நம்ம செக்யூர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸோ இன்னும் பப்ளிக் பிளேசஸில் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நம்மளுடைய இன்ஃபர்மேஷனுடைய செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்னா அது எப்படி வேணாலும் ரன் பண்ணுங்க, நாங்கள் இந்த மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. அதனால தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் இப்படி தான் கோடிங் பண்ணணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் அதை அப்ளிகேஷனாக ஏற்றுக்கிட்டு அதை ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த அப்ளிகேஷன் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது முக்கியமாக என்ன அப்படின்னா த ரெடிமேடு கிளாஸஸ். நான் ஒரு ஸ்க்ரீனை காட்டணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு ரெடிமேடு கிளாஸ் இருக்கும். அப்போது நான் எங்கே கோடிங் எழுதலாம், நான் என்ன தான் பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா அவர் அங்கே ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறாரு. ஒரு ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன் நம்ம எதுவுமே பண்ணலன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் வரும். ஆனால் எனக்கு அதை ப்ளூ கலரில் மாற்றணும், அதுதான் நம்ம எழுதக்கூடிய ஸ்க்ரீன். அதை எப்படி நம்ம மாற்றுவோம், ஆன் கிரியேட். அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனை அவர் எப்போ உருவாக்குறாரோ அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த ஆன் கிரியேட்ன்ற ஃபங்க்ஷனை அவர் கூப்பிட்டுக்குவார். இந்த ஆன் கிரியேட்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு ஓவர் ரைடபிள் ஃபங்க்ஷன், ஓவர் ரைடபிள் மெத்தட். அந்த ஃபங்க்ஷனை நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னா நான் கலரை மாற்றிக்கலாம், ஸ்க்ரீன் சைஸை மாற்றிக்கலாம், ஒரு இமேஜை பின்னால் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் கோடிங் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் எழுத முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம எழுத முடியும். அப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போய் கோடிங் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆன் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு ஓவர் ரைட் பண்ணி நம்ம கோடிங் எழுதுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஒரு கோடிங் பண்ணியிருக்கேன், இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணி பண்ணுவோம். பட் நான் உங்களுக்கு தெரியணும் எப்படி இருக்கும் நம்மளுடைய கோடிங் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கோடிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆன் கிரியேட்னு ப்ரொடெக்டட் வாய்ட். ஸோ இது பாருங்கள் ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இந்த ஓவர் ரைட்டில் தான் நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய கோடிங் எழுதுகிறேன். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கோடிங் எழுதுறதில்ல. இதே மாதிரி பாருங்கள், ஆன் கிரியேட் ஆப்ஷன்ஸ் மெனு. ஆப்ஷன் மெனு கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணும், ஆப்ஷன் மெனு செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல யூசர் போய் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மெனுவை கிளிக் பண்ணார்னா அப்போ எனக்கு இது ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆன் ஆப்ஷன்ஸ் ஐட்டம் செலக்டட் இதில் போயிட்டு நம்மளுடைய கோடிங்கை நம்ம எழுதணும். ஸோ இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோடிங்கை நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் எழுத முடியாது. ஏன்னா ஓவரால் டோட்டல் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிட்ட தான் இருக்கும்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஏதோ ஒரு கேமுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதை ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்கமிங் கால் வருது. இன்கமிங் கால் வந்த உடனே இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன பண்ணுவார்னா, கேமுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் இதை தூக்கி குப்பையில் போட்டு உடனே அந்த இன்கமிங் காலுக்கு உண்டான ஸ்க்ரீனை காமிச்சிருவார். யார் கால் பண்ணுறாங்க, என்ன நம்பர் கால் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உண்டான கால் அக்செப்டா கேன்சல்டா இந்த ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் வந்துடும். அதை அக்செப்ட் பண்ணி நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பேசி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது மறுபடியும் நம்ம என்ன கேம், நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் லோட் பண்ணி ப்ளே பண்ண அலோவ் பண்ணோம். அப்போது இந்த மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிட்ட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா அவரு நான் சொல்கிற மெத்தடில் தான் கோடிங் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய மேக்சிமம் கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா பை ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ். ரெடிமேடாக ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அது எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆன் கிரியேட், ஆன் ஆப்ஷன் செலக்டட், ஆன் ஆப்ஷன் கிரியேஷன், இந்த மாதிரி நம்ம அதை பார்க்கும் போதே இதுக்கு தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ஏபிஐ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது இன்டர்நெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லைஃப் ஈஸி. ஜஸ்ட் என்ன வார்த்தை வேணுமோ டைப் அடிச்சிங்கன்னா அது இதுக்கு தான் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சோர்ஸ் கோட்லாம் எங்கே எழுத போகிறோன்னா ஆன் கிரியேட்டில் போய் எழுத போகிறோம். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். தேங்க்யூ.